வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்காக ஃப்ராங்கி ரோல் ரெசிபி தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். பன்னீர் வச்சு பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீர் ஃப்ராங்கி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீர் மேரினேட் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கடிப்படுற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்தரைச்ச சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இதெல்லாம் நல்லா சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர்லாம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் போல் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுத்ததாக புதினா கொத்தமல்லி சட்னி அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். உங்கள் 5 விரலுக்குள்ளே அடங்குற மாதிரி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 சின்ன சைஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு, சின்ன சைஸாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் பெரிய அளவு அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்தரிச்ச சீரகத்தூள், அப்படி இல்லைன்னா சீரகமே டைரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். இந்த புதினா கொத்தமல்லியோட அந்த டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கிறதுக்கு 5 ட்ராப்ஸ் போல் லெமன் ஜூஸும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். பிளாக் சால்ட் இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டே நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கேரட் அதையும் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 குடை மிளகாய் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கோஸ் 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை சாட் மசாலா இதில் நீங்கள் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக சால்ட்டும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் அது ரெஸ்ட்டில் இருந்தது. அதிலிருந்து 3 பால் எடுத்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தியை எவ்வளோ ஃப்ளாட்டண்டாக தின்னாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக இதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பன்னீரையும் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பேன் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணியிருக்க பன்னீர் க்யூப்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் எடுத்துக்கும் இந்த பன்னீரை குக் பண்ணணும். இது எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, இதில் இருக்கிற மசாலாஸ் எதுவுமே பிரிஞ்சு வராமல் இந்த பன்னீரோட நல்லா கோட் ஆகி இந்த மாதிரி கம்பைண்டாக ஆகி வரும். இதுதான் பர்ஃபெக்டாக குக் ஆனதுக்கான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பன்னீர் ஃப்ராங்கிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒன்று ஒன்றா நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தியை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மின்ட் கொரியாண்டர் சட்னி இருக்குது இல்லையா, அது மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள் சாலடை கொஞ்சம் போல் இந்த மாதிரி நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பன்னீர் மசாலா குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த சாலடுக்கு மேலே வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸையும் மேலே வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. இதை பொறுமையாக அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது பட்டர் பேப்பரால் இந்த மாதிரி ரேப் பண்ணி
சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாமலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சாப்பிட்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பன்னீர் ஃப்ராங்கி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.